Muchas gracias, afición. Este es para vosotros. ¡Sí! Muchas gracias, afición. Este es para vosotros. Muchas gracias, afición. Este es para vosotros. ஹே கைஸ், நான் தான் உங்கள் ரெடி. இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணியை குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ரொனால்டோ ஜெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, அதே எனக்கு மனசு வலிக்குது. ஸோ அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான் போட்டப்போ அதுக்கு தான் எனக்கு உதவுனது விஜய் கிட்டே நான் கேட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கணும்னா மேலே இருக்கிற அந்த ஸ்டேஜ் 25 கடந்தா விட்டு தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? இந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த மேட்ரு கிட்ட சொல்ல வேணாமா? சொல்கிறேன். கடைக்கு போகிறக்கா நடந்து போகிறப்ப ஐயே என்ன உளறான் जो जब हिंदुस्तान को मिटाना चाहेगा. தம்பி இங்கே சாயலாம் இல்லை, கிளம்பு ஆடே சும்மா போனேடா தூக்கிட்டு போகிறீங்க. கடையில் போய் சோப்பு வாங்கலாம் போனேனே, இப்படி ஜெயிலு தூக்கி போட்டாங்க. இதுக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். நண்பர்களே, தப்பிக்கிற மாதிரி நம்ம ஈஸியாக இருக்குது இந்த இடம். நமக்கு வந்து செக் பாயிண்ட் கொடுக்குறாங்க. கீழே விழுந்தா நல்லி எலும்பு மிஞ்சாமல் நான் இந்த இடத்துல வந்துடலாம். பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுவே. இப்படிலாம் இருக்கிறப்ப ஏன் தப்பிச்சு போகாமல் இருக்காங்க இந்த அன்றைக்கி இந்த இல்லை. நம்மளே இப்படி அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். ஆன் பண்ணியாச்சு. அப்படி கொஞ்சம் பொறுமையாக போவோம். தோணேவாடா இப்படி பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஆன்லேயே இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தப்பி ஸ்ட்ரக் அடிக்குதே. பொறுமை நம்மளே இன்னும் கொஞ்சம் ஏறி 10 பேர் ஈஸி அப்படியே பொறுமையாக இருந்தால் இந்த தப்பிக்கிறோம். ஏன்டா லே ஐயோ, நம்மளே பொறுமை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஏறி போயிடலாம். கொஞ்சம் பொறுமையாக போட ஆரடி. இவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் நம்மளே ஐயோ குதிச்சிட்றா கைப்புள்ள. அவ்வளோ நம்மளை குதிச்சாச்சு. தடுக்க எவனும் இல்லை. இதை எடுத்துகிட்டு பண்ணி இதை உடைப்போம். யாரா வாடா உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேமாவா வண்டா நம்மளே அவன் எடுத்துகிட்டு வருவான். ஃபஸ்ட் நம்ம இதை உடைப்போம். இன்னும் உடைக்க முடியல. உடச்சிச்சு மல்லி உள்ளே போயிடுவோம். இப்போ பொறுமையாக இருக்க முடியாது. நம்மளே ஒரு வேளை இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜெயில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஜெயிலாம் இப்படியே தான் இருக்கும், நானே கேள்விப்பட்டிருக்கேன். கேட்பாரா ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மரா இருந்த இல்லையே. ஓகே, நம்மளே ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். அவன் அங்கே தான் போயிட்டு இருக்கான். நம்ம பார்த்து போட்டானே. ஃபஸ்ட்டு அந்த எடுக்கும் அது வந்து ஆன் பண்ணோம். அப்போ நம்ம மேலே தப்பிக்க முடியும். ஆன் பண்ணியாச்சு நம்மளே. இன்னும் ஸ்கேப் பண்ணலாம். பிடிச்சான் நம்மளே. நம்ம பொறுமையாக போகணும். இப்படியா பார்க்கல அவன் அங்கே தான் இருக்கான். நம்ம அப்படியே தப்பிச்சு போயிட வேண்டியிருக்கேன். போ பார்த்து போட்டான்டா. ஓடுறா ஓடு. எத்தனை சொல்கிற என்னமோ கிறிஸ்துமஸுக்கு டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஜெயிலில் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க. ஆனால் தூரம் வந்தால் இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். இறங்கிடுவானா இறங்கிட்டான் நம்ம. என்ன தம்பி எவ்வளோண்ணா மூச்சு வாங்கிருச்சா? பொந்துக்குள்ளலாம் போக வேண்டிய நிலமையாக இருக்குது. நண்பி இது என்னது? பாத்ரூம் மட்டுமா இந்த இடத்துல கொப்பாங்க. இந்த இடத்துல மேலே கமர்ஷியலுக்காக என்னென்னமோ பண்ணுறீங்க. இது திறந்து பார்ப்போம். பாத்ரூம் வேஸ்ட்டு தான். இது நான் என்னமோ இருக்கு. நம்மளே தோண்டி உள்ளே போக வேண்டியதுறேன். கீழே குடிஞ்சு எப்படியா போயிட வேண்டியதுறேன். இது எந்த இடம் போகும் இல்லை. நம்மளே தோண்டு இறங்கி ஆசம்பில்லை. இது என்ன கீழே கூட டெக்கரேஷன் பண்ணியிருப்பீங்களாடா. ரொம்ப மோசம்டா. தவறு கொடுத்து போட்டாங்களே. இது தவறுனாலே செட் ஆகாது. பொறுமையாக போனேன். இவனுங்க வேறு என்னமோ ரொம்ப சின்ன பட்டன் வச்சுருக்கேன். தவறு பட்டன். அதனால என்ன போக முடியல. பொறுமையாக போடா போய் ஆசம்பில்லை. இது நாங்கள் நம்மளே பெரிய பாலமாக இருக்குது. தப்பிச்சு போயிடலாம். 4 கிட்டேன். போடா தம்பி அப்படி கொஞ்சம் இதுவும் ஈஸியாக போனால் நம்ம தப்பிச்சிடலாம். அப்படிதான் ஏன்னா உடஞ்ச பாலத்தை ஏன்னா இங்கே வச்சுருக்கீங்க. பின்னால் சரி பண்ண மாட்டீங்களாடா. அப்படியே எஸ்கேப் ஆகணும். பொறுமை அப்படியே ஓடுறா. இவ்வளோ ஈஸியாக நம்ம போயிட்டோம். ஆனால் கவலை இல்லை. இந்த மாதிரி சின்ன பிள்ளைலாம் என்கிட்ட கொடுக்காதீங்களா. நல்லா பெரிய விளாட்டம் ஒன்று கொடுங்கடா. கொடுக்குறேன் பாரு பெடி ஃபுல்லாக சாமி. இது என்னடா வருது. ஐயோ என்ன நம்மளே புசுக்குன்னு அடிச்சு போட்டான். யாரா அது இவ்வளோ பெரிய கல் உருண்டு வருது. ஓடு. அது வரும்போல வயசு நம்ம ஓரமாக போயிடுவோம். என்னடா நெருப்பு பந்த கீழே ஓட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேலே அப்படி அவ்வளோ பெரிய சின்னதாக க்யூட்டாக இருக்குன்னு பார்த்தா கீழே இவ்வளோ கொடுமையான வரைக்கும் விட்டுருக்காங்க. நம்ம ஓடுறோம். அது வந்துச்சுன்னா அவளே நம்மளே கிட்டே வந்துச்சு. நம்ம எஸ்கேப் ஆகிடணும். நீ அடுத்து ஈஸியாக நம்ம வந்து அப்படியே அந்த சைடு போயிடலாம். நீ எவ்வளோ வச்சுருக்காங்க இந்த இல்லையே. வேமோடு நம்மளே வந்தாச்சு. நம்மளே செக் பாயிண்ட் தொட்டாச்சு. காயின் எடுத்துப்போம். இந்த காயின் எதுக்கு இந்த இல்லை. என்னடா சைடு வாக்கில் ஏறுற. இது என்னடா புது வித்தை. நம்ம இங்கே இருக்க உள்ளே என்னமோ தெரியுது. இது ரொனால்டோ வச்சு. ரொனால்டோ நீ ஏன்டா இங்கே இருக்க. மேலே தான்டா சுற்றிட்டு கிடந்த. மேலே இருந்து எப்படி கீழே வந்தால் நினைக்க தெரியல. நம்மளே இங்கே ஒரு பட்டனை திறந்து விட்டு அந்த கதை எஸ்கேப் ஆயிட வந்துட்டு ஆன் பண்ணியாச்சு. என்ன சுற்றுதே பூமியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்மளே கிட்ட வந்துட்டான். கையில் என்னமோ வச்சிருக்கானே. இது என்னன்னே தெரியல. நெருப்பு பந்தை தூக்கிட்டு வந்திருக்கான். நம்மளே அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியது. நம்மளே வந்தாச்சு. நம்மளே இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகிடுது. படி தானே ஈஸியாக தவிரலாம். தவறா சொன்னால் புரியுறானே. தம்பி தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சியா. நெருப்பு வந்துடுமா வந்துருக்கான். நம்மளே தப்பிச்சு வேண்டியது. ஓடு தவிடா நல்ல தவிட்டான். இப்போயா தவுனியே நம்மளே இவங்க ஓரத்துலமோ தெரியுது. நம்மளே நம்ம முன்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்மளே எஸ்கேப் போயிடுவோம். இவங்க மாதிரி நம்ம தப்பிக்கணும். இல்லைனா அந்த இடத்துல நம்ம சாக வேண்டியது. டே விழுந்துடாரா. இவன் வேறு முன்னாடி போய் தொலைய மாட்டான். போடா உனக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் சேர்த்துற நம்ம அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது. போய் தம்பி நான் போக மாட்டியா. ப்ரோமனே என்னடா பேர் அது.
ஓகே அப்படியே எஸ்டி பண்ணி நம்மளே வந்தாச்சு நம்பளே. இது எந்த நடந்ததில்லை, நல்லா செக் பண்ணி கொடுத்தாங்க. கீழே விழுந்தா கூட ஒன்றும் கவலை இல்லை. என்ன நம்மளே காட் ஆஃப் வாரில் வர மாதிரி என்ன வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரியல. ஆன் பண்ணி நம்மளுக்கு இது ஒரு செக் பண்ணிட்டா இதுக்கெல்லாம் மட்டும் செக் பண்ணிட்டு வைப்பீங்க. மேலே போகிறோம், கண்டிப்பாக மேலே ஒரு ஆப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இரு இப்போ நான் சுரங்க பாதையில் கீழே நீங்கள் சுரங்க பாதை தப்பிச்சு போகலாம் பார்த்தா திரும்ப மேலே கொண்டு வராங்க. என்னடா இடம் அது, செக்யூரிட்டி ட்ரைனிங்கா? அப்புறம் கண்டிப்பாக ஏதோ வித்தியாசமாக தான் இருக்க போகுது. என்னடா தெரியல. இன்னும் ஜூஸ் இருக்குது, ஆபத்துக்கு பாமல ஜூஸை குடிச்சிட்டு தப்பிச்சு கிளம்புவோம். ரொம்ப டயர்டாகுது. இன்னும் உருண்டு ஓடுது. தம்பி இருப்பா இவ்வளோமா போனேன். நீ என்ன ஃப்ளாஷோட ரொம்ப வேமா வர குடி குடிச்ச என்ன ஒரு ஸ்பீடாக ஒரு தம்பி என்னடா ஃப்ளாஷோட ரொம்ப வேமா வர ஆத்திட்டு தம்பி பொறுமை இவ்வளோவாமா வர்றானே. இப்படிலாம் ஈஸாக பச்சு போகலாம் பார்த்தா விழுந்துட்டேன். நண்பரில் இந்த வேகத்தில் ஓடினா எவனாலும் நம்ம கிட்ட கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்பீடில் போய்ட்டு இருக்கோம். இனி ரொனால்டே வந்தாலும் பரவாயில்ல தம்பி, இவ்வளோ நல்லா ஜூஸ் வச்சுட்டு ஏன்னா ஜெயில ஆரம்பிக்கிறேன். பேசாமல் எதாவது உதவி பண்ணால் கூட பரவாயில்ல. ஜெயில ஆரம்பித்து தேவையில்லாமல் எண்ணெயில் சேர்த்து விட்டான். அப்படியே இரும்பு கம்மியாக இருக்குது, தப்பிச்சு போயிடணும். கீழே விழுந்து அவளையும் நொறுக்கிடுவாங்க. ஆனால் போயிரு என்னடா ஜூஸ் முடிஞ்சா நம்ம நேரத்துக்கு எல்லாம் முடியும் போல். அப்படியே வேம மேலே ஏறு இது என்ன தெரியல. படிக்கட்டாக வைப்பீங்க பார்த்தா இப்படி என்னமோ ஏனி வச்சுக்கிட்டீங்க. போகிறக்குள்ள 4 விழிஞ்சு போயிடும் போல். எப்படா கூட்டுறது? நம்ம வந்தாச்சு. இது என்ன நடந்தில்லையே. என்ன இடம் ஸ்டோரேஜ் ரூமா? அப்போ ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பிரவீன் அங்கே தான் இருக்காங்க. பிரவீன் எங்கேயா இருக்கியா நீயே? அங்கேனா அது கேட்டால் நண்பர்களே இன்னும் லேடரிங் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அந்த சைடு தான் போகணும். இது எப்படி பூட்டிருக்கு, அந்த சைடு போய் எடுக்கணும். நண்பர்களே ஒரு வேளை எடுத்தாச்சு. இப்போ தம்பி நேராக போய் எடுக்க புடிடா. பிடிச்சா நண்பர்களே. மேலே இந்த சைடு கொண்டு போகுதில்லை. வெண்ட்டுக்குள்ளே போக வைக்கிறாங்களே. கலராக குறைய ஆரம்பிக்குது. அதனால் ஒரு அந்த இடத்துல வந்தாச்சு. என்னடா தள்ளுது இது என்னப்பா இவ்வளோ பெருசாக ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்கானே. வேமா ஓடு எல்லாம் ஓடுறக்குள்ளே நான் விடிஞ்சு போயிடும் போல. அப்படியே ஓடுறான். இப்படிலாம் ஓடணும் என்னடா நாளைக்கு ஆகும். ஓடு அங்கே நான் கிட்டே வந்தாச்சு. இவ்வளோ பெரிய ஃபேன் ஏன்டா வச்சுருக்கீங்க? ஜெயிலுக்குள்ளே தப்பிச்சு போக நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்க நண்பர்களே. இதெல்லாம் கடந்து போகிறக்குள்ளே என் பேர்னு வந்துடுவான் போல். ரொம்ப நேரமாக வெண்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி வெளியே போகிறேன்னு எனக்கே தெரியல. வந்துச்சு நம்மளே. இது என்னடா புதுசாக தெரியுது. கேஃபிட்டேரியாவா? அப்போ சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கும். சாப்பிட்டு போகலாம். நம்மளே தம்பி செஃப்பு ஏதாவது சோறாக்குப்பா. இவனும் ரொனால்டோவா? பூரா ரொனால்டோவாக இருக்காங்க. உன் பேர் கூட வாயில் நுழைய மாட்டேன். இன்னும் ரொனால்டோ செஃப் வேறு வச்சுருக்காங்க. இவன் செஃப்பு தான் போல். நம்மளே அதான் கையில் தப்பா எடுத்து வந்துட்டுருக்கான். எப்படியா போட்டு தள்ளுறதுக்கு நம்ம இந்த ஃபுட்டு ஜோக் அடையே ஆகணும். நம்ம எரிஞ்சு போட்டா நம்மளே பச்சைக்கிழமை எரியுது என்னன்னே தெரியல. விடாம நம்மளே ஏதோ எடுத்துனா. நம்மகிட்ட பவருக்குள்ளே கன் இருக்குது. வாடா உனக்கு போட்டு தர வேண்டியதான் என் நிலமை. வாங்கிக்கோ அடி ஓத. நல்லா லைஃப் குறையுது. தம்பி சுட்றா. ஐயோ அவன் நம்மள அடிக்கிறான். நமக்கு லைஃப் குறைஞ்சி போச்சு. தம்பி இருறா பொறுமடா. ரொம்ப தேடி வரானே நம்மளே. வாங்கி இன்னும் ஒரு அடி தான். செத்து தொலைய மாட்டானே. நம்மளே என்னப்பா படுது பிடிச்சிட்டேன்னா வெடிக்கிற உள்ள கம்மி என்னாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பல தடைகளை தாண்டினேன். ஐயா நண்பர்களே இதான் கடைசி ரவுண்டு. ஸ்டேஜ் 23 வந்தாச்சு. இது என்னடா நண்பர்களே இவனா இவன் தொலை தாங்க முடியாதா? வாங்கிக்கோ என்னடா பனானா வருது. வேமா நண்பர் இவன் அடித்தா நம்மளால் எஸ்கே பார்க்க முடியும். இவன் பேர் நந்தல ரொனால்டோ மெக்கு ரோபாட்டா. இது உண்மையான ரொனால்டோ இல்லை, நம்ம ரொனால்டோவோட பையன் தான் நினைக்கிறேன். மேலே பாருங்க பண்ணிட்டு இருக்கான். என்னடா சுற்றுது இவனுக்கு என்னமோ என்கிட்ட காசுலாம் இல்லைடா. இப்போ கிளம்புங்கடா. ஐயோ திரும்ப ஒன்று வந்துட்டு அடிச்சு போட்டான் இருக்கும். அடி உத இடி வாங்கிக்கோ இன்னும் சுற்று தொலை மாட்டான். நம்மளை ஒரே உடச்சிச்சு. சுற்றிட்டு இருக்கான். நம்மளே என்ன விடிச்சிட்டான். இனி இவன் சொல்ல இல்லை நம்மளே. இனி போனால் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். எப்பயும் போல் தப்பிச்சாலும் பிரோஜனம் நம்மளால். ஏன்னா அவனுக்கு ரொனால்டோ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திரும்ப பிடிப்பாங்க. அதனால் நம்ம ஹெலிகாப்டர் வச்சு தப்பிக்க வேண்டியறேன். ஏறு முடிஞ்சாச்சு. நண்பர்களே இங்கே தான் நமக்கு ஹெலிகாப்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியது. ஏறா தம்பி நம்மளே சோகாய்ஸ் இது கூட பார்த்தேன். இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஒருவேளை பண்ணால் அந்த ரோல் வாயில மாட்டுது. ரொனால்டோ தப்பிச்சாச்சு.